அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சென்னைக்கு ஒரு ட்ரிப் வந்துடுச்சு. சென்னை மதுரவாயல் பைபாஸ் பக்கத்தில் இருக்கிற மாங்காடுங்கிற ஏரியாவுக்கு தாங்க வந்துட்டோம். இது சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு தான், அதனால் கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சைலண்ட்டாகவும் இருந்துச்சு. ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ரோடெலாம் ரொம்ப சின்ன சின்ன ரோடு. வந்தவொடனே பள்ளிவாசல் பார்த்தேங்க. சரி, கஸ்டமருடைய வீடு இதுக்கு பக்கத்துலேயே தான், அதனால் பள்ளிவாசல் பக்கத்துலேயே வண்டியை போட்டுட்டு நம்ம இங்கேயே தொழுதுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம காலையில் 5 மணிக்கே வந்துட்டோம். இங்கேயே சுப தொழுதுட்டு நான் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். பள்ளிவாசல் உள்பக்கம் வெளிப்பக்கம்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வெளியில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா ஜமாத்காரங்க இருந்தாங்க பள்ளிவாசலில். அவங்க மத்தியானம் சாப்பாடு இங்கே கூட சாப்பிடுங்கன்னு சொல்லி ரொம்ப அன்பாக கேட்டாங்க. அதனால் ஜமாத்காரன் கூட மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு பள்ளிவாசலே நல்லா தூங்கிட்டேங்க. தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 4:30 மணி ஆயிடுச்சுங்க. வெளியே உக்காந்துருந்தேன். இந்த பக்கம் ஒருத்தர் இந்த செம்மறி ஆடெலாம் ஓட்டிட்டு போனாங்க. இதெல்லாம் கறிக்காக வளர்த்துற ஆடு தாங்க, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே தான் உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மணி ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. மகரிப்புடைய நேரம். மகரிப் தொழுதுட்டு அதுக்கப்புறம் பள்ளிவாசல் முன்னாடியே பார்த்தா இந்த சின்ன பசங்கள்லாம் வாலிபால் விளையாண்டுருந்தாங்க. ஆனால் நீங்களும் வரீங்களான்னு கேட்டாங்க. தம்பி, நம்மளுக்கு வாலிபால்லாம் தெரியாது, நமக்கு தெரிஞ்சது ஃபுட்பால் தான் அப்படின்னு. ஆனால் அந்த விளையாட்டு இங்கே கிடையாது, நீங்கள் வெளியிருந்து வேடிக்கை பாருங்கள் அப்படின்ட்டாங்க. அதனால் வெளியிலே இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. கஸ்டமர் ஒரு 8 மணிக்கு புறப்பட்டுடலாம் அப்படின்னாங்க. சரி, நாமளும் இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுதுட்டு புறப்பட்டா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அது வரைக்கும் இந்த வாலிபால் தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இஷா தொழுதுட்டு சாப்பிட்டு அங்கேருந்து புறப்பட்டாங்க. வண்டலூர் வந்துட்டோம். வண்டலூர்கிட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. எல்லாம் மெதுவாக தான் வண்டி போகிற மாதிரி இருந்துச்சு. சென்னை ட்ரிப்பு ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சதுங்க. ட்ரிப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.